அதிர்ஷ்டம் வருவது எப்படி? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. அதிர்ஷ்டங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. அல்லது வீட்டில் இல்லாமல் சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தால் அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயமாக வராது. எப்பொழுதுமே உடைகளை விதவிதமாக போட்டு மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் அழகானவங்களாக தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை துன்புறுத்திட்டு நீங்கள் வாழ்க்கையில் அதாவது பயன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. ஆடையாலோ ஆபரணத்தாலோ அல்லது வீட்டில் நீங்கள் சொகுசாக இருந்தாலோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயமாக வராது. அதிர்ஷ்டங்கிறது தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வருங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் மனிதன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டமும் வராது. ஏன் வாழ்க்கையே நரகமாக மாறிடும். அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு இருக்கணும். கடின உழைப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அதோடு சேர்த்து ஒழுக்கமும் இருக்கணும். இந்த நாளும் இருக்கும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது வரும். அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அழிவின் விளிம்பை தேடி தான் போகும்ங்கிறது தான் உண்மை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதைய அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறத சோதனையிட்டு பார்க்குறதுக்காகத்தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. திடீர் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அது பிறருக்காக பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்க முடியும். அது உங்களுக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் நிலைக்காது. மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா வரவே வராது. அதாவது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒழுக்கமும் இத்தனை விஷயங்களும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயிருள்ளவரை அதிர்ஷ்டமுள்ளவனாக வாழ முடியும் என்கிறது தான் உண்மை. அதனால் வாழ்க்கையில் எந்த உழைப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தோடு வாழ முடியும்னு நீங்கள் கற்பனை பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அழிந்துவிடும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத கற்பனை அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது. அதிர்ஷ்டம் எப்படி அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கற்பனைங்கிறது வேணும். கற்பனையை நோக்கி கடின உழைப்பும் இருக்கும்போது நிச்சயமாக அவனை தேடி அதிர்ஷ்டம் வருங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட வாழ வேணும்னா கடின உழைப்பும் நம்பிக்கையும் ஒழுக்கமும் விடாமுயற்சியும் உங்ககிட்ட இருக்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையுங்கிறது தான் உண்மை. நன்றி.